ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். பார்க்கலாமா? பாட ஆரம்பிச்சிடலாமா? என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் புதிய விதமான அறிவியல் சார்ந்த ஒரு பாடத்தை பார்த்துட்ருக்குறோம். நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்ருக்குறோம். கொஞ்சம் நல்லா பாருங்கள். மாசு, பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஏர் பொல்யூஷன் பார்த்தோம். இப்போ வாட்டர் பொல்யூஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஏர் பொல்யூஷனில் என்னென்ன நடந்துகிட்ருக்குது எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்ருக்கோம். அடுத்தது வாட்டர் பொல்யூஷன், காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷனுங்கிறத பார்த்தோம். அதாவது நீர் மாசுபடுவதற்கான காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி அதில் நிறையா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதாவது ஆலை கழிவுகள்னால இந்த ஃபேக்ட்ரினுடைய வேஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஆயில் ஸ்பெல், எண்ணெய் சிந்துறது, அதே மாதிரி ஆசிட் ரெயின் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அமிலமழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரிலாம். குளோபல் வார்மிங், பூமி வெப்பமடைகிறது, நீர்நிலைகள் பிராணவாயு குறைதல், என்ட்ரோபிகேஷன் அப்படிங்கிறது. அதாவது நீரில், கடல் நீர் அதிலெல்லாம் ஆக்சிஜன் இருக்குதான். அந்த ஆக்சிஜன் குறையும் போது என்னது? ஆக்சிஜன் குறையும் போது ஹைட்ரஜன் அதிகமாகிறதுனால அங்கே என்னது? மாசுபடுது, அதாவது பொல்யூஷன் ஏற்படுது. தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் குறைஞ்சி போய் ஹைட்ரஜன் அதிகமாகும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பாசி படர்ந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வேஸ்டேஜஸ் எல்லாம், இந்த ஆகாய தாமரை இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, வெங்காய தாமரை இதெல்லாம் படர்ந்துடுது. அதனால் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம அந்த நீர்வாழ் விலங்குகள் இருக்கு இல்லையா, மீன் அதெல்லாம் செத்து போடுறதாக நாம் படிச்சிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இது அப்படியே இதெல்லாம் இந்த நீர் மாசுபடுவதற்கான காரணங்களாக இருக்குது. அடுத்தது இதனுடைய விளைவுகள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுலேயே ஓரளவு வந்துடுது, இருந்தாலும் விளைவுகள் நம்ம தனியாக பார்க்குறோம். கவனிங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். அதாவது வாட்டர் பொல்யூஷன் அட்வர்ஸ்லி எஃபெக்ட்ஸ் த ஹெல்த் அண்ட் லைஃப் ஆஃப் மேன், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அலைக். அதாவது இந்த நீர் மாசுபடுறதுங்கிறது, நீர் இல்லாமல் எதுவுமே கிடையாது இல்லையா? நீரின்றி அமையாத உலகன்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி நீர் இல்லாமல் எந்த உயிர்களுமே கிடையாது, உலக இயக்கமே கிடையாது. அதனால் நீர் கெட்டு போகுதுன்னு சொன்னால் டோட்டலாக மனித இனம் மட்டும் இல்லை, உயிரினமே இறந்து போகுதுன்னு தான், பாதிக்கப்படுதுன்னு தான் அர்த்தம். ஸோ வாட்டர் பொல்யூஷன் அட்வர்ஸ்லி எஃபெக்ட்ஸ் த ஹெல்த் அண்ட் லைஃப் ஆஃப் மேன். மனிதனுடைய ஆயுள், உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்படுது. அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸு, அது மட்டும் இல்லை, விலங்குகள், தாவரங்கள், பறவைகள் எல்லாமே பாதிக்கப்படுது. Polluted water is also harmful for agricultural as it adversely affects crop and soil fertility. அதே மாதிரி இந்த நீர் கெட்டு போகிறதுனால, நீர் மாசுபடுறதுனால என்ன ஆகுது? ஹார்ம்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர், மிக கடுமையாக விவசாயமானது பாதிக்கப்படுகின்றது. கடுமையான பாதிப்பு என்னென்னு சொன்னால், பயிர் நனைஞ்சு போயிடுது, பயிர் சரியாக வர்றதில்லை, அல்லது பயிர் கருகி போயிடுது. அதே மாதிரி மண் வளமே கெட்டு போயிடுது, சாயில் ஃபெர்டிலிட்டி. இதெல்லாம் நீர்நிலையில் ஏற்படுகிற மாசுபடுறதுனால இவைகள் ஏற்படுது. பயிர் பாதிப்பு மட்டும் இல்லை, மண்ணே கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டாம். அதே மாதிரி பொல்யூஷன் ஆஃப் ஷீ வாட்டர் டேமேஜஸ் ஓசனிக் லைஃப். இந்த மாசுபடுறதுனால கடல் நீரானது கடுமையாக பாதிக்கப்பட்டு ஓசனிக் லைஃப், கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அவைகளெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. இந்த எஃபெக்ட்ஸ் கேன் பி கேட்ரோபிக் டிபெண்டிங் ஆன் த கைண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். இந்த மிக கடுமையான மோசமான அந்த பாதிப்புக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது கேட்ராஸ்ட்ரபிக்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, அதை நோட் பண்ணிக்காங்க. அதாவது நிலை தடுமாற்றமான, அழிவுக்குரிய, டிஸ்ட்ராயிங் பொசிஷன் சொல்லக்கூடியதாக இருக்கும். கேட்ராஸ்ட்ரபிக். இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம், விளைவுகள்னு சொன்னால், டிபெண்டிங் ஆன் த கைண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், கலக்கக்கூடிய அந்த ரசாயன கழிவுகளை சேர்ந்தது, ரசாயனத்தின் அளவினை தன்மையை பொறுத்தது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பொல்யூஷன்ஸ், கழிவுகள் கட்டப்படுகின்ற அந்த கழிவுகளும் கொண்டு போய் சேர்த்துறாங்க இல்லையா, அவைகளின் தன்மையை பொருத்தம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் இதனுடைய கடுமையான மோசமான விலையில் இருக்கக்கூடிய ரசாயன கழிவுகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் அதிகமாகிடுச்சுன்னா அவைகள் பாதிக்கப்படலாம். ஓகேவா? அடுத்தது பொல்யூஷன் ஆஃப் சீ வாட்டர் டேமேஜ் சொன்னோம் இது இல்லையா, ஆர்சனிக் லைஃப் பார்த்தோம். கடலோர உயிரினங்கள் பாதிக்கப்படணும். அடுத்தது கேஸ்ட்ரவி டிபெண்டிங் ஆன் த கைண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த பொல்யூஷன். தொடர்ந்து அந்த மாசுகள் நிறைவதனாலும் ரசாயன உரங்கள் எந்த வகையான ரசாயனம் என்பதை பொறுத்தும் நிலை தடுமாறி சுற்றுச்சூழலை பாதிக்கப்படும். அதாவது நீரினுடைய அளவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்ன நீரின் தன்மை. த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆர் வேரிடு அண்ட் டிபெண்ட் ஆன் வாட் கெமிக்கல்ஸ். அந்த நீர் மாசுபடுதலுங்கும் போது எந்த விதமான கெமிக்கல், என்ன விதமான கெமிக்கலால் அது பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். வாட் கெமிக்கல்ஸ் ஆர் டம்ப்டு இன் விச் லொக்கேஷன்ஸ், எந்த இடத்தில் எந்த மாதிரியான ரசாயனங்கள் கலக்கப்படுகின்றது அப்படிங்கிறத பொறுத்தும் அதனுடைய பாதிப்பை நம்மால் உணர முடியும். மெனி வாட்டர் பாடிஸ் நியர் அர்பன் ஏரியாஸ் ஆர் ஹைலி பொல்யூட்டட்.
நகர்ப்புறங்களில் உள்ள நீர்நிலைகள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள் இருக்கு இல்லையா, இவைகளெல்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. திஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் போத் garbage dumped by individuals and dangerous chemicals legally or illegally dumped by manufacturing industries, health centers and markets. சொல்கிறது என்ன, ரிசல்ட் ஆஃப் போத் கார்பேஜ், எது இரண்டு விதமானதுலேயும் எல்லா விதங்களும் பாதிக்கப்படுது. டம்ப்டு கொட்டப்படுகின்ற குப்பைகள் பை இண்டிவிஜுவல்ஸ் தனியாராலையும், டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் மிக மோசமான ரசாயனங்களாலும் கெமிக்கல்ஸ்னாலையும், சட்டப்பூர்வமாகவோ அல்லது சட்டப்பூர்வமாக இல்லாமலோ லீகலாகவோ இல்லீகலாகவோ டம்ப்டு பை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அவைகளிலிருந்து கொட்டப்பட்ட கழிவுகளாலும், ஹெல்த் சென்டர்ஸ் மருத்துவமனையினுடைய கழிவுகளாலும், அண்டு மார்க்கெட்ஸ் அங்காடியில் இருக்கு இல்லையா, அதனுடைய கழிவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன ஆகுது, வாட்டர் நீர்நிலைகள் கொட்டப்படுகின்றது. கொண்டு போய் ஆறுகள், ஏரி, குளத்திலெல்லாம் கொண்டு போய் கொட்டிடுறாங்க இல்லையா, அதனால் என்ன ஆகுது, நீர் மாசடைகின்றது. அதனால் கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது, அந்த ஆசனிக் லைஃப் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான நீரினங்களையும் மனித உடலில் இருந்த மனிதனாலும், மனிதன், விலங்குகள், பறவைகள் எல்லாமே பாதிக்கப்படுது. ஓகேவா? ஸோ இதனுடைய மொத்த பாதிப்பை சொல்லியிருக்காங்க. இப்போ தனித்தனியாக பார்க்கணும். டெத் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, இந்த நீர்வாழ் உயிரினங்களின் பாதிப்பு ஏற்படுகின்றது. அக்வாட்டிக் அனிமல்ஸ்னு சொல்லக்கூடியது. அதாவது த மெயின் ப்ராப்ளம் காசஸ்டு பை வாட்டர் பொல்யூஷன் இஸ் தட் இட் கில்ஸ் ஆர்கானிசம் தட் டிபெண்ட் ஆன் திஸ் வாட்டர் பாடிஸ். நீர்நிலைகளுடைய உயிரினங்கள், ஆர்கானிசம் சொன்னோம் இல்லையா, இவைகளெல்லாம் நீரை சார்ந்தான் வாழ்ந்துட்டுருக்கு. நீர் இல்லாமல் அவங்க செத்து போயிடும். அந்த நீரை கெட்டு போயிட்டால் மாசுபட்டுருச்சுன்னு என்னாகும், அவைகள் இறந்து விட வாய்ப்புகள் உண்டு. டெட் ஃபிஷ் மீன்கள், கிராப் அந்த நண்டுகள், பேர்ட்ஸ் பறவைகள், அண்டு சீகல்ஸ் கடல்வாழ் உயிரினங்கள், டால்பின் போன்றவைகள், அண்ட் மெனி அதர் அனிமல்ஸ் ஆப்டன் விண்ட் அப் ஆன் பீச்சஸ் கில்டு பை பொல்யூஷன் தேர் ஹேபிடேட். அதனுடைய இயற்கையான வாழிடங்களை எல்லாம் கடந்து மாசு நிறைந்து போவதால் டால்பின் மானி பெரிய பெரிய மீன் வகைகள், பல்வேறு விதமான கடல் உயிரினங்கள், நண்டுகள், மீன் இதெல்லாம் செத்து கடற்கரை ஓரமாக, துறைமுகங்கள் ஓரமாக கரையில் வந்து சேர்வதை நாம் அன்றாட செய்திகளாக காண்கின்றோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், முன்னே நம்ம பார்த்தோமே, இந்த கடலில் போகக்கூடிய சொல்ல போனால் இந்த எண்ணெய் கப்பல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய ஆயில் ஸ்பிரின்ஸனுடைய அந்த எண்ணெய் சிந்தி போகுதல், எண்ணெய் வழிந்துடுது இல்லையா கடலில் வந்து. நம்ம முன்ன கூட இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பார்த்தோம். அதாவது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலில் எண்ணெய் படலம் படிஞ்சிருக்கு, ஆயில் ரேப்பர் அப்படியே மூடி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அதுலேருந்து போக வேண்டிய அந்த ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே வருது. உள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் தேவையான ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடுது இல்லையா. அப்போ மாறுதலான ஹைட்ரஜன் அதில் டம்ப் ஆகும்போது அந்த உயிரினங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். சுவாச கோளாறு வந்து அதனுடைய ஆரோக்கியம் கெட்டு போய் என்ன ஆகுது, செத்து மிதந்து கடற்கரை ஓரங்கள் வந்து குவிவதாக நாம் காண்கின்றோம். இதெல்லாம் இந்த வாட்டர் பொல்யூஷனால் ஏற்படக்கூடியது. அடுத்தது டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஃபுட் செயின், உணவு சங்கிலி பாதிக்கப்படுதல். உணவுன்னு சொல்லக்கூடியது நமக்கே தெரியும். அதாவது நம்ம இப்போ சயின்ஸை விட்டுருந்தாலும் கூட ஆரம்ப பாடங்களில் நம்ம படிச்சிருப்போம். உணவு சங்கிலின்னு சொல்லக்கூடியது சிறிய உயிர் பெரிய உயிரை விழுங்குது அப்படிங்கிற மாதிரி இல்லையா. சின்ன சின்ன புழுக்களை எல்லாம், மண் புழுக்கள் என்ன பண்ணுது, அந்த சிறிய வெட்டுக்கிளிமா இருக்கிறதெல்லாம் சாப்பிடுது. அதுக்கப்புறம் அதை பெரிய உயிரினங்கள் சாப்பிடுது. அப்புறம் அதை விட பெருசாக அந்த எலி போன்றவைகள்லாம் சாப்பிடுது. எலி பூனை சாப்பிடுது, அப்புறம் பூனை அதை சாப்பிடுது. அப்படி இப்படியே வந்துட்டு இருந்து கடைசியில் அதை எல்லாம் தாண்டி மனிதன் எல்லாத்தையும் சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இல்லையா. இதுதான் உணவு சங்கிலி, அதாவது ஃபுட் செயின் சொல்லக்கூடியது. இது இந்த பொல்யூஷனால் பாதிக்கப்படுது, வாட்டர் பொல்யூஷனால். ஏன்னா திரும்பவும் சொல்லலாம், நீரின்றி அமையாத உலகு இல்லையா. ஸோ இந்த நீரை குடிக்கிறதுனால எல்லாருக்குமே பாதிப்பு தான் ஏற்படும். உணவு சங்கிலி மிக கடுமையாக பாதிக்கப்படும். பொல்யூஷன் டிஸ்டர்ப்ஸ் த நேச்சுரல் ஃபுட் செயின் ஆஸ் வெல். பொல்யூஷன்ஸ் சச் as லீட் அண்டு காட்மியம், அதாவது காரியன்னு சொல்கிறாங்க தமிழில், காட்மியம்ங்கிறது காரியன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆர் ஈடன் பை டின்னி அனிமல்ஸ், சிறிய விலங்கினங்கள் இந்த காரியம் கலந்த உணவை சாப்பிடுகின்றது. லேட்டர் திஸ் அனிமல்ஸ் ஆர் கன்சியூம்டு பை ஃபிஷ், இவைகள் என்ன செய்யுது, மீன்கள் சாப்பிடுது. அண்ட் த ஃபுட் செயின் கண்டினியூஸ் டிஸ்டர்ப்டு அட் ஆல் ஹையர் லெவல், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. அந்த சின்ன சின்ன உயிரினங்களை மீன்கள் சாப்பிடுது. மீன்கள் என்ன பண்ணுது, இருக்கக்கூடிய பெரிய பெரிய மீன் வகைகள்லாம் இது மாதிரிலாம் சாப்பிடுது. அதிலேருந்து வரக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுது, இவைகளெல்லாம் மனிதன் சேர்த்து சாப்பிட்றான். அப்போ மனிதனுக்கு அந்த நோய் வந்து சேருது. ஸோ அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய அந்த உணவு சங்கிலியில் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசீசஸ், நோய்கள். அடுத்து இந்த மாசு கட்டுப்பாடு, நீர் மாசு கட்டுப்பாடுனால நோய்கள் உருவாகின்றது.
the discharge of untreated and undertreated effluent contributes to severe ecological டீக்ரடேஷன்ங்கிறது தரம் குறைந்து போகின்றது, சுற்றுச்சூழலின் தரம் குறைந்து போகின்றது கடுமையான நோய்களால். இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் அன்ட்ரீட்டட் கவனிக்கப்படாத அல்லது மிக குறைவான கவனிப்பில் உள்ள இந்த பொல்யூஷன், இந்த மாசுகளால் என்னாகுது, கான்ட்ரிபியூஷனுடைய பங்களிப்பாக சிவியர் ஈக்காலஜிக்கல் டீக்ரடேஷன் மிக கடுமையாக சுற்றுச்சூழலின் தரமானது பாதிக்கப்படுகின்றது. சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் நம்ம எதுவுமே கிடையாது. ஏன்னா சுற்றுச்சூழலுங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்று, நீர் இதெல்லாம் சேர்ந்தது சுற்றுச்சூழல் இல்லையா? இவைகள் பாதிக்கப்படும் போது எல்லோருக்குமே மிகப்பெரிய தொல்லைகள் வந்து சேரும். த இன்டிஸ்கிரிமினேட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனித நடவடிக்கைகள், அதாவது பேதம் காட்டாத, பாகுபாடு இல்லாத, நாகரிகமற்ற மனித செயல்பாடுகள் such as ஓப்பன் டிஃபிகேஷன்ஸ், அதாவது டிஃபிகேஷனுங்கிறது திறந்த வெளியில் மலங்கழித்தல்னு சொல்கிறாங்க இல்லையா, டாய்லெட்டை பயன்படுத்தாமல், அது மாதிரியான விஷயங்கள். சாலிட் வேஸ்ட் டம்பிங், திட கழிவுகள் ஒரு இடத்தில் கொட்டப்படுதல். டிஸ்சார்ஜ் ஆஃப் ட்ரைனேஜ் வாட்டர், இந்த சாக்கடை கழிவுன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு இடத்துல தேங்கிடுறது, வெளியேறாமல் இருக்கிறது, அல்லது அது பாட்டுக்கு தெருவில் பூந்து ஓடுறது இல்லையா. ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேத்தகனிக் பாக்டீரியா, மிக மோசமான பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. வாட்டர் பார்ன் டிசீஸ் லைக், அந்த நீரால் கெட்டுப்போன நீரால் வரக்கூடிய நோய்களான ஹெபடைட்டிஸ் ஏ, அந்த ஹெபடைட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு வகையான நோய். அதே மாதிரி டைஃபாய்டு, மலேரியா, டிசென்ட்ரி, ஜாண்டிஸ், அதாவது டைஃபாய்டு தெரியும், மலேரியா தெரியும் இல்லையா, டிசென்ட்ரி சொல்லக்கூடியது, ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை, டெங்கு ஃபீவர்னு படிச்சுமே இப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி டெங்கு ஃபீவர், வைரல் ஃபீவர் அண்டு வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ், இது மாதிரியான மிக கடுமையான விளைவுகள் எல்லாம் நமக்கு புழு தொற்றுகள்னு சொல்கிறாங்க. வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடியது, வைரல் ஃபீவரோட புழு தொற்று, அரிப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான புழு தொற்றுகள் போன்ற நோய்கள் எல்லாம் உருவாவதற்கு இந்த வாட்டர் பொல்யூஷன் காரணமாகின்றது. ஈக்காலஜிக்கல் சிஸ்டமே டீக்ரடேஷன் அதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சூழல் பாதுகாப்பு, சூழலின் தரமே குறைஞ்சி போயிடுதுன்னு. ஸோ இவைகளெல்லாம் இதற்கு காரணமாக அமைகின்றது. இதெல்லாம் மனிதனால் ஏற்படுவதாகவும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் அமைகின்றது. சாக்கடையில் சரியான முறையான அமைப்பு இல்லாமல் போகிறதும், வேஸ்ட்டை கொட்டுறதும், மனிதனுடைய ஓப்பன் டிஃபெக்ஷன், அந்த கழிவுகள் வெளியேற்றப்படுவது போன்றவைகள், திறந்தவெளி கழிவுகள் இவைகளெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, நீரால் உண்டாகக்கூடிய நோய்களை எல்லாம் உண்டாக்கி நம்மளை கடுமையான பாதிப்பு உள்ளாக்குகின்றது. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ், சூழல் அமைப்பு பாதிக்கப்படுதல், சூழல் அமைப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பதற்கு இல்லையா, அவைகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. எக்கோசிஸ்டம்ஸ் கேன் பி சிவியர்லி டிஸ்ட்ராய்டு பை வாட்டர் பொல்யூஷன், நீரில் ஏற்படுகின்ற மாசுக்களால் சூழல் வளிமண்டலமானது கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் மெனி ஏரியாஸ் ஆர் நவ் பீயிங் அஃபெக்டட் பை கேர்லெஸ் ஹியூமன் பொல்யூஷன், மனிதனுடைய மாசுபடுதலால், தவறான ஒரு கவனமின்மையான மனித கழிவுகளாலும். அண்டு திஸ் பொல்யூஷன் இஸ் கம்மிங் பேக் டு ஹர்ட் ஹியூமன்ஸ் இன் மெனி வேஸ், அதாவது மனிதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளானது சுற்றுச்சூழலை பாதிக்குது. அது என்ன செய்யுது, அந்த பாதிப்பு மனிதனை பல்வேறு விதங்களில் பாதிக்கின்றது. மனிதனுடைய செயல்பாடுகளால் சூழல் அமைப்பு மாறுது இல்லையா, அதாவது பல்வேறு விதங்களில் மனிதனால் அவனுடைய கவனக்குறைவால், கேர்லெஸ்ஸாக ஹியூமன் பொல்யூஷன் அவனால் ஏற்படுது, இதுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது. அண்ட் திஸ் பொல்யூஷன் இஸ் கம்மிங் பேக் டு ஹர்ட் ஹியூமன்ஸ் இன் மெனி வேஸ், மனிதர்களை பல்வேறு விதங்களில் கடுமையாக பாதிக்கின்றது. கொடுத்ததை திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஈக்கோ அமைப்பு என்ன பண்ணுது, நம்மளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான பாதிப்புகளை இந்த வாட்டர் பொல்யூஷன் நமக்கு செய்கின்றது, நீர் மாசுபடுதல் செய்கின்றது. ஸோ இதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது கண்டிப்பாக அவசியமான ஒன்றாகும். அப்போ ரெமிடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் வாட்டர் பொல்யூஷன், அப்போ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணோம்ல, இதற்கான தீர்வுகள் என்ன? காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளான், அதாவது நீர்நிலைகளை மேம்படுத்துதல், சரியான முறையில் என்ன பண்ணோம், ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மையை செய்தல். நீர் நிர்வாக முறை சொல்கிறாங்க இல்லையா, ஒருங்கிணைந்த நீர் நிர்வாக முறை. என் இடத்துல சுத்தம் பண்ண போதும், ஒரு இடத்துல சுத்தம் பண்ணணும்னு சொல்லாமல் எல்லா இடங்களிலும் நீர் சரியான முறையில் மேலாண்மை செய்யப்பட வேண்டும். கன்ஸ்ட்ரக்ஷன்
கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் ஸ்டாம் ட்ரெயின்ஸ் அண்டு செட்டிலிங் பாண்ட்ஸ், அதாவது தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள், குளங்கள் இவைகளை என்ன பண்ணும், சரியான முறையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்ன பண்ணும், சரியான முறையில் அவைகளை வடிகால் வசதி செய்ய வேண்டும். தேங்கி இருக்காமல் சுகாதாரமான முறையில் அப்பப்போ வடிகால் வசதிகள் ஏற்படுத்தி அவைகளை நீர்களை வெளியேற்ற வேண்டும். ஏன்னா தேங்கி கிடக்கிற நீரால் நோய் உருவாங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? ஸோ அதை சரி பண்ணணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரெயின் லைன், அதாவது கழிவு நீர்களை என்ன பண்ணோம், சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். எஃப்ளியன் அண்டு சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான், அதாவது கழிவுநீர் மற்றும் சாக்கடை நீர் இருக்கு இல்லையா, இவைகளெல்லாம் சரியான முறையில் மதிப்பீடு செய்து ஒதுங்கிச்சிட்டே இருக்கணும். அதாவது மானிட்டரிங், சரியாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நீர்களெல்லாம் மாசுபடுதா, நீரில் ஏதாவது அழுக்கு சேருதா அப்படிங்கிறதெல்லாம் சரியாக அதுக்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெகுலர் மானிட்டரிங் அண்டு வாட்டர் வேஸ்டேஜஸ் இவைகளெல்லாம் சரியான முறையில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது ஸ்ட்ரிங் ஆக்ஷன்ஸ் டுவர்ட் இல்லீகல் டம்பிங் ஆஃப் வேஸ்ட் இன்டு த வாட்டர் பாடிஸ், கடுமையான நடவடிக்கைகள், லீகலாக சட்ட ரீதியாக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் இல்லீகல் டம்பிங் ஆஃப் வேஸ்ட் இன்டு த வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகளில் இந்த கழிவுகள் எல்லாம் கொட்டுறாங்க இல்லையா, அவைகளுக்கு கடுமையான நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எடுக்க வேண்டும். இவைகள் மூலமாக நீர் மோசனை கட்டுப்படுத்தி நமது மனித சமுதாயத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.